ஆப்பிரிக்காவின் பழமையான தேசிய பூங்காவில் என்தராக்ஸ் விஷத்தால் குறைந்தது 50 நீர் யானைகள் மற்றும் பிற பெரிய விலங்குகள் கொல்லப்பட்டுள்ளன. இஷாஷா நதியில் அசைவற்ற விலங்குகள் மிதப்பதை காட்டும் புகைப்படங்களை கொங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள விருங்கா தேசிய பூங்கா பகிர்ந்துள்ளது. விஷத்திற்கான சரியான காரணம் தெரியவில்லை. ஆனால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் ஆந்த்ராக்ஸ் கிருமி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மடிந்த விலங்குகளை மீட்டு நோய் மேலும் பரவாமல் தடுக்க அவற்றை புதைக்கும்படி நடந்து வருகின்றது. இதையடுத்து வன விலங்குகளை தவிர்க்கவும் குடிப்பதற்கு முன் உள்ளூர் மூலங்களில் இருந்து பெறப்படும் தண்ணீரை கொதிக்க வைக்கும்படியும் கொங்கோ இயற்கை பாதுகாப்பு நிறுவனம் மக்களை எச்சரித்துள்ளது. 7800 சதுர கிலோமீட்டர் பறந்து விரிந்த விருங்கா ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள உயிரியல் ரீதியாக மிகவும் வேறுபட்ட ஆனால் மிகவும் ஆபத்தான தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். இந்த பூங்கா ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். ஆனால் வேட்டையாடல் மற்றும் போரின் விளைவாக 20,000 இருந்த நீர் யானைகளின் எண்ணிக்கை தற்போது சில நூறுகளாக குறைந்துள்ளது. இதையடுத்து பூங்காவில் நீர் யானைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 50 நீர் யானைகள் இப்படி பரிதாபமாக மடிந்திருப்பது இயற்கை ஆர்வலர்களை கவலையடைய செய்துள்ளது. பேசிலூஸ் என்தராசிஸ் எனும் பாக்டீரியா மூலம் பரவும் இந்த என்தராக்ஸ் கிருமி ஆபத்தானது. ஆனால் பொதுவாக இது எளிதில் பரவாது. இது பெரும்பாலும் மண்ணில் பல ஆண்டுகளாக ஒளிந்து கொண்டு வித்துக்களாகவே உயிர் வாழ்கிறது. உள்ளிழுத்தல், வெட்டு அல்லது காயம் மூலமே ஒரு விலங்கிற்குள் அது நுழைகிறது. கடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில்